இன்று பரத தசமி, ஸ்ரீராம நவமியின் அடுத்த தினம். ஸ்ரீ ராமபிரானின் தம்பியான பரதாழ்வார் பிறந்த தினமே பரத தசமி தினமாகும். மற்றும் அன்னை சுமித்ரையின் மைந்தர்களான லக்ஷ்மண சத்ருக்னர்களும் தசமி திதியில்தான் தோன்றினார்கள். அதனால் இன்றைய நாள் லக்ஷ்மண தசமி மற்றும் சத்ருக்ன தசமி என்றும் அழைக்கப்படும். பகவானுக்காக லக்ஷ்மண சுவாமி பிறந்ததும் பாகவதனுக்காக சத்ருக்னாழ்வார் பிறந்ததும் இதே தசமி திதியில்தான். லக்ஷ்மண சத்ருக்னர்கள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் தோன்றினார்கள். பரதாழ்வார் பூச நட்சத்திரத்தில் குழந்தையாய் தோன்றினார். நவமியில் வந்த ஸ்ரீ ராமபிரான் ஆதி மூலனாவார். தசமியில் முதலில் தோன்றியவர் பரதாழ்வார் ஆவார். இருவரில் முதல்வரான லக்ஷ்மண சுவாமி, நால்வரில் கடையனாய் வந்தவர் சத்ருக்னாழ்வார். ஸ்ரீ ராமபிரான் உலகை காக்க வந்தார். லக்ஷ்மண சுவாமி ராமபிரானை காக்க வந்தார். பரதாழ்வார் நாட்டை காக்க வந்தார். சத்ருக்னாழ்வார் பரதாழ்வாரை காக்க வந்தார். ராமபிரான் தர்மம் கூறியபடி நடந்தார். லக்ஷ்மண சுவாமி ஸ்ரீ ராமபிரானின் சொற்படி நடந்தார். பரதாழ்வார் ராம பாதுகையோடு நடந்தார். சத்ருக்னாழ்வார் பரதாழ்வாருக்கு பாதுகையாய் நடந்தார். ஸ்ரீராமபிரான் சீதையோடு நடந்தார். லக்ஷ்மண சுவாமி ராமனோடு நடந்தார். பரதாழ்வார் ராமனுக்காய் நடந்தார். சத்ருக்னாழ்வார் பரதனுக்காய் நடந்தார். ராமபிரான் தந்தை சொல் காத்தார். லக்ஷ்மண சுவாமி தாய் சொல் காத்தார். பரதாழ்வார் ராமன் சொல் காத்தார். சத்ருக்னாழ்வார் பரதாழ்வார் சொல் காத்தார். ஸ்ரீ ராமபிரான் தர்மம், லக்ஷ்மண சுவாமி கைங்கரியம், பரதாழ்வார் நியாயம், சத்ருக்னாழ்வார் சத்தியம். புனர்பூசமும் பூசமும் ஆயில்யமும் இந்த 3 நட்சத்திரங்களும் தந்ததோ 4 வகை மோட்சமாகும். நவமி மற்றும் தசமி திதிகள் தந்ததோ 4 வகை பிரயோஜனமாகும். பழி வந்தால் பரதனாயிருந்து சேவை செய்வதில் லக்ஷ்மண சுவாமியாயிருந்து, பழி வந்தால் பரதாழ்வாராகவும் சேவை செய்ய லக்ஷ்மண சுவாமியாகவும் ஸ்ரத்தையில் சத்ருக்னாழ்வார் போலவும் இருக்க வேண்டும். இறுதியில் ஸ்ரீ ராமபிரானுக்கு பிடித்தாற் போல் இருக்க வேண்டும். பரத தசமி கதை இனிதே நிறைவடைந்தது.